நம்ம நறுக்கி முடிச்சிட்டேலா சூப்பரா இருக்கு அவரைக்காய் அவரைக்காவும் ரொம்ப நல்லா இருக்கு பருப்பு ஸ்லிக் ரெடி அவரைக்காய் இப்போ என்ன பண்ண போறேன் பருப்பு சுழியல் சரி அவரைக்காய் பருப்பு சுழியல் ஓகே இதுல அவரைக்காய் நெருக்கி வச்சிருக்கு ஓகே பருப்பு சுழியலுக்கு மிளகாயும் கடலைப்பருப்பு ஃபுல்லா கடலைப்பருப்பும் நினைச்சிருக்கு ஓகே நீ முழுக்க கடலைப்பருப்பா இதை அரைச்சு அப்படி நம்ம துவரம்பருப்பு பாதி போடுவோம் கடலைப்பருப்பு பாதி கடலைப்பருப்பே ஃபுல்லா போட்டுருக்கோம் ஓகே அதுல என்ன அட்வான்டேஜ் கொஞ்சம் நிறைய காணும் ஓஹோ சாஃப்டாகவும் இருக்கும் பண்ணி காமிப்போம் இப்போ அரைக்க போறேன் மிக்சியில் ஆமா மிளகா வத்தலும் இதுவும் கடலைப்பருப்பும் இது எவ்வளோ 2 hours ஊறி இருக்குமாமா ஊறி இருக்கும் போறோம் ஓகே இதை இப்போ அரைக்க போறேன் ஆமா இப்படி போடுறேன் இதை அரைச்சிட்டே இல்லை அரைச்ச விழுது ஓகே கையால தான் எடுக்கணும் இதுல தானே போடணும் ஆமா இதுல தான் பரவாயில்ல இந்த பக்கம் மீனாமா கேமராக்கா கஷ்டப்படுறேன் இதை இப்போ வந்து வேக வைக்க போறேன் ஸ்டீம் பண்ண போறேன் ஸ்டீம் பண்ணாதான் அது உதிர உதிர ஆகும் சில பேர் அப்படியே போடுவாள் இந்த அரைச்சதே இப்போ போட்டுருவாங்க காணாது எண்ணெய் காணாதா அது ஒருத்தர் 2 பேருக்கு பண்ணலாம் ஓஹோ பெரிய இதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு இதை ரசத்துக்கு ஊற்றிக்கலாம் விட்டுருங்க ரசத்துக்கு எடுத்துக்கலாம் ரசத்துக்கு இருக்கட்டும் இதுல இருக்கட்டும் ரசத்துக்கு இருக்கட்டும் சரி இதில் நம்ம ரசம் பண்ணிடுவோம் மீனாவா இன்னும் நம்ம உப்பு போடல இப்போ போட்டாலும் போடலாம் நம்ம இன்னைக்கு அப்புறம் போல போல நானும் ஒண்ணு போடலாம் இது என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேலா ஆமா தண்ணி ஸ்டீம் அடியில பண்ண ஓ தண்ணி அடியில ஓகே இதை வைங்க இதை வச்சுட்டு ஓகே எப்படி வேணாலும் ஸ்டீம் பண்ணலாம் எப்படி வேணாலும் ஸ்டீம் ஆகும் இதை வந்து அவரைக்காவை இது மேலே வைக்க போறேன் ஆமா வைங்க இது இதால மூடிட்டு இப்போ என்ன மோர் குழம்பு பண்ண போறீங்களா ஆமா முருங்கைக்காய் மோர் குழம்பு இதுக்கு என்ன ஏதோ ஊற வச்சிருக்கேல என்னென்ன துவரம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு அரிசி ஜீரகம் இது நாளையும் போட்டு அரைச்சி அரைச்சு தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு தயிரோட கொஞ்சம் இது பண்ண போறோம் முதல்ல இதை வேக விட போறீங்களா இதை வேக விட்டுட்டு இது எல்லாத்தையும் அரைச்சுட்டு மோரை விட்டு கலந்து அதை சுட வச்சு இந்த வெண்டை உருளைகளையும் முருங்காயும் போட்டுரும் ஓஹோ ஓகே ரைட்டு துவரம்பருப்பு பச்சை மிளகாய் தேங்காய் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு இப்போ அரைச்சு மோர் குழம்பு இஞ்சி அரிசி 2 அரிசி எல்லாத்தையும் போட்டு இப்போ இதை மோர் குழம்புல கலந்து சுடுவோம் இல்லை அரைக்க போறோம் இதை அரைச்சுட்டு மோர் குழம்போட கலந்துட்டு மோர் குழம்போட இல்லை தயிரோட கலந்துட்டு அதுக்கப்புறம் இது அப்படியே வச்சு சாப்பிடும் இது ரெடி ஆயிட்டா பார்க்கறீங்களா வெந்து போயிட்டா இந்த பக்கம் தொட்டு பாருங்க நல்லா சூப்பர் கீழே அந்த இதே காமிக்கலாம் பருப்பை நான் எடுக்கட்டுமா கீழே தானே பருப்பு இருக்கு கொட்டிடுவேன் இன்னும் கொஞ்சம் கிடுக்கிய உள்ள கொண்டு போ அது எடுத்தாதானே அவளுக்கு தெரியும் நல்லா சூப்பர்ல அழகா நீங்க அப்படி டபுள் பாயில் பண்ணேன் தண்ணி வச்சு ஊதுட்டுட்டு இப்படி வச்சிருக்கேன் சூப்பரா வெரி குட் இப்போ இதுல பருப்பு ஸ்லீப் பண்ணணும் நம்ம இப்ப அடுத்தது முருங்கைக்காய் மோர் குழம்பு மோர் குழம்பு பண்ண போறீங்களா மோர் குழம்புக்கு இந்த முருங்கைக்காய் வேக விட்டுருக்கோம் ஓகே இதை வேக விட போறேன் கொஞ்சம் சால்ட் ஏன்னா இது தயிரோட வேகாதுன்னு இல்லையா உள்ள புள்ளியும் இது போகும் அதான் போருமா இது வேகட்டும் அப்புறம் காமிக்கலாம் இதை மூடிட்டு இது மோர் குழம்புக்கு இது மோர் குழம்புக்கு வேண்டாம் அரைச்சாச்சு பருப்புஸ்ல இருக்கு இல்ல நம்ம இது என்ன பண்ணிருக்கேன் இது பருப்புஸ்லிக்கு வேக வச்சது வேக வச்சது அதை எடுத்து இப்போ நல்லா ஆற விட்டு மிக்சியில போட்டு ஒரு ஓட்டை ஓட்டினா அது உதிர்ந்துடும் அதுக்கப்புறம் இந்த அவரைக்காய் வெந்திருக்கு இல்லையா அதை நல்லா புழிஞ்சு அந்த இதுல போட்டுடணும் ஓகே சூப்பர் இதை இப்ப ஆறின அப்புறம் மிக்சியில ஜஸ்ட் ஒரு இது ஆமா அது நல்லா பொலத்து சூப்பர் இத நம்ம மிக்சியில இது பண்ணிருக்கோம் கம்மியா உதிர ஆயிடும் எண்ணெயில இதுக்குள்ள அதான் இது பண்ணி வச்சிருக்கோமே மிக்ஸி வேக விட்டு உதுத்து வச்சிருக்கோம் ஆமா மிக்ஸியில ஒரு ஓட்டை ஓட்டிட்டு வச்சிருக்கோம் இப்ப கடுகையும் போட்டு உளுத்தம்பருப்பையும் போட்டு வெடிச்சு செவந்த உடனே ஊற்றி பொல ஆக்கணும் இது பண்ணிருக்கோம் இது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இதை போடணும் கடுகு
அப்புறம் உளுத்தம் போட்டுருக்கோம் கரண்டி வேண்டாம் இது கொஞ்சம் சவக்கணும். இன்னும் நம்ம இதுக்கு சால்ட்டு போடலை. ஆமாம், இப்போ தான் சால்ட்டு போடுறேன். உப்பு உண்மைதான் போட்டு சவுண்டு கலருக்கு அப்புறம் பார்த்து. இன்னும் பெருங்காயம் போடணும் மெயினாக. சால்ட்டு போட போகிறேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது போடுறேன். சூப்பராக இருக்குல்ல. இப்போ பெருங்காயம் போடலாமா? ஒரு கொஞ்சம் காமிங்க, மேலேருந்து போடுங்க. ஜோராக இதில் காமிங்க, அதை போட்டு காமிங்க. சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக எடுத்து இப்போ இதை போட்டுடலாம். அப்புறம் கிடைக்க வேணுமா? நான் பிடிச்சிட்டா சுட என்னவா ரொம்ப நல்லா இருக்கு. அவரைக்காய் சூப்பரா இருக்கு. கூட அவரைக்காயோட இந்த இது கூட இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. பருப்பு கூட நல்லா இருக்கு. பருப்பு போட்டு நிறைய இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கு வாய்க்கு. ஓ, டேஸ்ட் பார்த்தா தான் தெரியும். நீங்க டேஸ்ட் பாக்குறீங்களா? நான் பார்த்துட்டேன். கை காமிங்க, கை காமிங்க. சுட இங்க வைங்க கை. இந்த மாதிரி தான் நிறைய இருக்கு. நிஜமாவே ரொம்ப ஜோரா கரெக்டா இருக்கு. அதுக்கும் முருங்கைக்காய் உப்பு போட்டு வேக வச்சோம் இல்லையா? இப்போ இதை நீங்க அரைச்சு வச்சிருக்கீங்களா? பச்சை மிளகா எல்லாம் மோர் குழம்பு, பருப்பு, பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி போடலாமா? தயிர் அப்புறம் பண்ணலாம். நம்ம இப்ப தயிரை அடிச்சு வச்ச தயிரை ஊத்த போறோம். அதை வச்சுட்டு நான் கொட்டுட்டு மீனமா இப்ப அடிச்சு வச்ச தயிரை ஊத்த போறோம். ஊத்தணும். ஆமா, நான் ஊத்துறேன். மெதுவா மஞ்சப்பொடி போடலாமா வேண்டாமா? கலக்கிக்கோங்க, அதை மிக்ஸ் பண்ண. சிம்ல வச்சிருக்கோம், இல்லைன்னா தெரிஞ்சு போயிடும். ஒரு மோருக்கு இது மஞ்சள் பொடி போடலாமா? வேண்டாம். கலர் இதே இருக்கட்டுமே. இதே இருக்கட்டுமா? சரி, அப்பதானே மோர் குழம்புன்னு தெரியும். சரி, அது நல்ல ஷேப்பா இருக்கு. அதுக்கு இதுக்கு வெள்ளையாவே இருக்கு. ஆமா, இது ஜஸ்ட் கொஞ்சம் கொதிக்கணுமாமா? ஆமா, ஒரு பொங்கல் வந்து கொதி வருது. கொதி வருது, அணைச்சிடலாமா? அணைச்சு இப்ப தாளிச்சு கொட்டிட்டு அணைச்சிடும். சரி, தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கேன். ஆமா, அதுல கடுகு, தேங்காய் எண்ணெய் இல்ல, அது நல்லெண்ணெய். இது வந்து இந்த எல்லாரும் தேங்காய் எண்ணெய் தான் போடுவோம். நம்ம இது போட்டிருக்கோம் கிரவுண்ட் நட் ஆயில். இது மோர் குழம்பு. அணைச்சிட்டு அதுல வெடிக்கட்டும். மோர் குழம்பு பருப்பு சுழியலும் மோர் குழம்பு தான் பண்ணணும். அதுதான் இது நாங்கள் எல்லாமே அப்படிதான். ஆமா, மோர் குழம்பு சூப்பரா. சில பேர் தேங்காய் எண்ணெய்ல தாளிச்சு கொட்டுவா, இந்த வாசனையா இருக்குமா? நம்ம வீட்டுல இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ முருங்கைக்காய் மோர் குழம்பு, அவரைக்காய் பருப்பு ரெடி.
So this was avarekka parupusli and murugakka more koyambu from Sujan Fun Kitchen. So here is Sujata and Meenamma signing off from Sujan Fun Kitchen. Before that, do subscribe to our channel, and if you like this video, share it with your friends and family, and I'm sure you all love Meenamma, so do give us a thumbs up, and as always, have fun cooking. Thanks for watching my video. Bye bye.